கப்பல் எப்படி பார்க்க வேண்டும், இளங்கோவை எப்படி பார்க்க வேண்டும், மனிதர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு இலக்கியத்தையும் பார்ப்பதற்கான வழி அவர்கள் எங்களுக்கு இடத்திலே தந்தார்கள். அதை சொன்னார்கள், நீங்கள் தமிழ் மேம்படுத்தியிருக்கிறீர்கள். உண்மையிலே அந்த கௌரவம் உங்களுக்கு உண்டு புரிகிறது. பெரியவர்கள் சொல்றது சரி, இனிவரைக்கும் அடுத்த தலைமுறை கூட உங்களுக்கு இந்த கௌரவத்தை கொடுக்கும். நீங்கள் மாற்றி இங்கே தமிழர்கள் கூட எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை பெறக்கூடிய கல்விகளாகத்தான் இருக்கின்றார்களே. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் உணவுகளுக்கு பிறகு எங்களுக்கு புதிய வழிகாட்டிகளாக வந்தவர்கள். தமிழ் இலக்கிய திறனாய்வில் வரலாற்று முறைப்படி கற்று வருகின்றவர்களுக்கு உங்களுடைய பங்களிப்பிலே உங்களுடைய வரலாற்று பாத்திரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்கின்றோம். இதற்கு மேலே நாம் இங்கே எடுத்து கூறுவதற்கு நேரம் போதால் ஐரோப்பிய மையாவர்கள் 50ஆம் ஆண்டுகளிலே 60ஆம் ஆண்டுகளிலே சங்கீதத்தை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு சங்ககாலம் பற்றி கூறுவதற்கு கிடைக்கவில்லை. இந்த 60 ஆண்டுகளுக்குள்ளே எங்களுடைய துறையும் வளர்ந்தது, நாங்களும் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கேட்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அது உணர்ச்சி சார்ந்த வரலாறு அல்ல, உண்மைகள் சார்ந்த வரலாறு. அந்த உணர்ச்சி சார்ந்த வரலாற்று கட்டத்தை தாண்டி உண்மை சார்ந்த வரலாற்று கட்டத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னாலே நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த சபையை பார்க்கும் பொழுது நான் தொடக்கத்திலே சொன்னதற்கு வருகிறேன், இது உலகம் தழுவிய சபை. இங்கே எல்லா நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே இருக்கிற தமிழ் ஈழத்தவர்கள் கலந்து கொண்டு இங்கே இருக்கின்ற எழுத்தாளர்களுடைய தலைசிறந்து வளர்ந்து சொல்லப்படுகிறவர்களுடைய 10 பேராக இங்கே இருக்கிறீர்கள். உங்களை கழித்து விட்டு தமிழ் இலக்கியத்தை நான் நிறைய பேச முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிறைவான சபை இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு நடந்த இந்த விருதுலா ஒரு நிறைவான முழுமையான எதிர்காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய இந்த வகையான கற்கல்பு நிகழ்ச்சிகளை நடுநிலையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்றை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு துணை நின்று ஒன்று கூறி நீங்கள் அனைவரும் தன்னை ஒத்துழைப்பு தமிழக தோட்டம் சார்பில் நம்பிக்கை தெரிவித்து செல்வம் அவர்கள் தற்பொழுது தொடக்க உரை வழங்கிய பேராசிரியர் வி அரசு அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். திரு கோவிஞானி அவர்களை அற்புதமாக அறிமுகம் செய்த பேராசிரியர் தமிழவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பத்மஸ்ரீ ஐராவதம் மகாதேவன் அவர்களை அறிமுகம் செய்த பேராசிரியர் ஆ இரா வெங்கடாஜலபதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. விழா இங்கே முடிவடைந்தது. விழாவை தொடர்ந்து விருதை ஒன்று மயில் செல்லுமாறு வேண்டிக்கிறோம். நன்றி.
Thank you.